சூடித்தந்த சுடற்கொடியே நான் இதுல இருந்து ஒரு ஆப்பிள் பீஸ் எடுத்து வாகா குட்டிக்கு ஊட்டுவேனா, வாகா குட்டி ஒரு ஆப்பிள் பீஸ் எடுத்து அவனோட சுக்கிக்கு ஊட்டுவானா. ஓகேவா டீல்? டீல். ஓகே ஓகே, இந்தாங்க. யார் நீ? எத்தனை நாளா இந்த வேலை நடக்குது? டார்லிங், இது என்னோட மிஸ், என் ஃப்ரெண்ட், சுக்கி ஃப்ரெண்ட். ஆஃப்டர் ஆல் யூ ஆர் a டீச்சர். பாடம் நடத்துற வேலையை மட்டும் பார்க்காம இது என்ன புது பழக்கம்? டார்லிங், என்னோட ஃப்ரெண்ட், நீங்க மரியாதையா பேசணும். ஓஹோ, சின்ன பிள்ளைய உங்க இஷ்டத்துக்கு இழுத்து வச்சிருக்கீங்க. இது என்ன புது டெக்னிக்கா? ஹலோ மிஸ்டர், நீங்க முதல்ல யாரு? இது என்ன பழக்கம்? ஸ்கூலுக்குள்ள வந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றது? பிள்ளைய விடுங்க முதல்ல. சுக்கி, இது என்னோட டார்லிங். ஒரு ஸ்கூல்ல வந்து எப்படி பிஹேவ் பண்ணனும்னு தெரியல. கைய விடுங்க சார், பிள்ளைய முதல்ல. கைய விடுறதா? இனிமேல் ஒரு நிமிஷம் இவனை இங்க விட்டு வச்சிருக்க மாட்டேன். குட்டி, வாடா போலாம். அப்படியெல்லாம் பிள்ளைய உங்களை நம்பி அனுப்ப முடியாது சார். என்ன இங்க ப்ராப்ளம்? டீச்சர் என்னாச்சு? ஸ்கூல்ல வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். ஏய், யாரு? நான் கலாட்டா பண்றேனா? சார் என்ன சார் ஆச்சு? வாகாவை நீங்க ஏன் கையை பிடிச்சிருக்கீங்க? விடுங்க. நான் வாகாவோட சித்தப்பா. இந்த நிமிஷமே இவனை இந்த ஸ்கூல்ல இருந்து நான் கூட்டிட்டு போறேன். இங்க யாரு? சார், நான் இந்த ஸ்கூலோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். நீங்க நினைச்ச மாதிரி அப்படியெல்லாம் பிள்ளைய கூட்டிட்டு போக முடியாது. இந்த ஸ்கூல்ல இருந்து வாகாவை கூட்டிட்டு போகணும்னா ஒன்னு வாகாவோட அப்பா வரணும், இல்லன்னா வாகாவோட பாட்டி வரணும், இல்லன்னா முத்துக்குமார் சார் வரணும். இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்தா மட்டும்தான் பிள்ளைய அனுப்புவோம். பிள்ளைய விடுங்க. அதான் சார் இந்த ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். பிள்ளைய விடுங்க. பார்த்தா படிச்சவர் மாதிரி இருக்கீங்க, இப்படி பிஹேவ் பண்றீங்க. கேஎஸ் சாரோட தம்பியா சார் நீங்க? இப்ப நான் சொன்ன 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்தால் தவிர வாகாவை அனுப்ப முடியாது சார். இதுதான் எங்க ஸ்கூலோட ரூல்ஸ். வாகாவை விட்டுட்டு கிளம்புங்க. இந்த எம்கேக்கு ரூல்ஸ் போடுறதுக்கு who are you man? எனக்கு ரூல்ஸ் போடுறதுக்கு இன்னொருத்தன் பிறந்து தான் வரணும். வாகா குட்டி, வாடா கிளம்பலாம். எங்க பொறுப்புல இருக்கிற குழந்தைய அப்படியெல்லாம் யாரை நம்பி அனுப்ப முடியாது சார். பிள்ளைய விட்டுட்டு போங்க. ஆஹா, நீங்க எப்படியெல்லாம் குழந்தைய பாத்துக்கிறீங்கன்னு நான் தான் பார்த்தனே. ஆமா, இது என்ன புது டெக்னிக்கா? சின்ன மீனை இழுத்து அதுக்கப்புறமா பெரிய மீனை இழுக்கிறது. இது புரியல. புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறேன்? உண்மையை தான் பேசுறேன். உங்களை மாதிரி பொண்ணுங்களோட பிளான் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சீங்களா? முதல்ல இந்த குழந்தைக்கு பாசம் காட்டி ஆசை காட்டி பேசி மயக்கி இவனை வச்சு என் அண்ணனை வளைச்சு பிடிக்கிறது தானே உங்களோட பிளான். உங்களை மாதிரி பொண்ணுங்களோட பிளான். ஏய், யார பார்த்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? ராஜு சார் விடுங்க. ராஜு சார் கைய எடுங்க. இந்த எம்கே ஓட ஷர்ட்ல கைய வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? யூ ராஸ்கல். ஒரு ஸ்கூலுக்குள்ள எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியல, ஒரு லேடி டீச்சர் அடிச்சிட்டு ராஸ்கல். ராஜு சார் கைய விடுங்க. கைய விடுங்க. குழந்தை பயப்படுறா. 2 பேரும் சண்டையை நிறுத்துங்க. சார், எங்க ஸ்கூல் டீச்சர் கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுக்கு சாரி கேளுங்க. அவங்கள அடிச்சதுக்கு சாரி கேளுங்க. எம்கே சாரி கேக்குறதா? அதுவும் ஒரு பொண்ணு கிட்டயா? ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்க முன்னாடி அதெல்லாம் யோசிச்சிருந்திருக்கணும். நான் ஒன்னும் இந்த பொண்ணை வேணும்னு அடிக்கல. உங்களை அடிக்கும் போது இந்த பொண்ணு குறுக்க வந்துட்டாங்க. நீ முதல்ல வீட்டுக்கு வா. பிள்ளைய இங்க இருந்து நீங்க கூட்டிட்டு போக முடியாது சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க அப்பா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் அனுப்புவோம். ஆமா சார், அதுக்கப்புறம் தான் அனுப்ப முடியும். உங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கெல்லாம் அடங்காதவன் இந்த எம்கே. வாகா, வா போலாம். சார் சார், வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? என்ன சுக்கி இதெல்லாம்? பார், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு தடவை உன்னோட பார்வை என் அண்ணன் மேலேயோ என் பிள்ளை மேலேயோ பட்டது உயிரோட வச்சு கொளுத்திடுவேன். டீச்சர் வேலை பார்த்து சம்பாதிக்கிறது பத்தலைன்னா உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு பாக்குறதுக்குன்னே இருக்கு ஒரு வேலை. அத பாத்துக்கோ. என் அண்ணன் மேல மட்டும் உன் பார்வை திரும்பிச்சு. டேய், ஏய்,
எம்கே கிட்ட சவுண்ட் ஒசத்தி பேசாத. இந்தா உனக்கு ஞாபகம் இருக்கட்டும், நான் சொன்னது உயிரோட வச்சு கொளுத்திடுவேன். என்ன பேசிட்டு போறான்னு பாத்தியா? என்ன பேசிட்டு போறான்னு பாரு. உனக்கு இது தேவையா? தேவையா சுக்கி உனக்கு இது? இதுக்குத்தான் தலை தலையா அடிச்சுக்கிட்டேன் இவங்க குடும்பத்து சாவகாசமே வேண்டான்னு. என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு அவன் மேல அவ்வளவு பாசம் காட்டினையே, அந்த பாசத்துக்கு இப்ப உனக்கு கிடைச்ச பேரை பாத்தியா? என் பிள்ளைய கூட்டிட்டு போறாருடா, கூட்டிட்டு வாராஜு. அவங்க அப்பா வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஏ அறிவு கட்டம் ராஸ்கல், உன்னை கொல்லணும் முதல்ல. என் பிள்ளை அழுதுகிட்டே போறான்டா. உன்னை இவ்வளவு அசிங்கமா பேசிட்டு போறான், அதெல்லாம் உன் காதுல உழுவல மண்டையில ஏறல. வாகா அழுகிறது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுதா? அன்னைக்கு இப்படி அழுது தாண்டா காய்ச்சல் வந்ததுன்னு அவங்க அப்பா சொன்னாரு. இன்னைக்கு அழுதுகிட்டே போறான். இப்படி அழ வச்சு கூட்டிட்டு போறாரு. மறுபடியும் காய்ச்சல் வந்துற போகுது ராஜு. நீ கூட்டிட்டு வா அவனை. நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன். அழுகை நிப்பாட்டினதை திருப்பி அனுப்பிடலாம். அதுக்குள்ள அவங்க அப்பாவும் வந்துருவாரு. இதுக்கு மேல உன்னை உன் இஷ்டத்துக்கு ஆட விட்டுக்கிட்டு இருந்தா நீ சரிப்பட்டு வரமாட்ட. நீ வீட்டுக்கு போ. நீ ஸ்கூலுக்கு வந்து கிழிச்சது போதும், வீட்டுக்கு போ. யூஎஸ்க்கு அடுத்த டிக்கெட் எப்பன்னு பார்த்து போட்டு கிளம்பு. நீ இந்தியாவில இருந்து கிழிச்சதெல்லாம் போதும், கிளம்பு. எதுக்குடா அடிச்ச? நான் அடிச்சதுதான் உனக்கு இப்ப வலிக்குது. அவன் அடிக்கும் போது வலிக்கல. அவர் ஒன்னு அடிக்க வந்தாருன்னு தான் நான் குறுக்க வந்தேன். அவர் ஒன்னு என்ன அடிக்கல. அறிவு கட்ட சுக்கி, எந்திரி எந்திரி முதல்ல, கிளம்பு வீட்டுக்கு. நீ இனிமே ஸ்கூல் பக்கம் வந்தேன்னா பாரு, நானே காலை ஒடிச்சு வீட்டுல உட்கார வச்சிருவேன். கிளம்பு. வாகா குட்டி அழுதுகிட்டே போறான்டா. என்ன கொள்ளக்காரனா மாத்தாத. எந்திரி, கிளம்பு வீட்டுக்கு. எந்திரி எந்திரி எந்திரி. வா, நானே உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வரேன். வா. ராஸ்கல், மனுஷன் இவன்லாம். வரட்டும் அவங்க அண்ணே. அம்மா என்னம்மா, நான் தான் கிளம்பும் போதே சொன்னேன்ல இன்னைக்கு எனக்கு மீட்டிங் இருக்குன்னு. எதுக்குமா 2-3 தடவை கால் பண்ணிருக்கீங்க? ஏதாவது அவசரமா? ஐயா ஐயா ஐயா, சின்னவன் ஊர்ல இருந்து வந்திருக்காயா. என்னம்மா, தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கானா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. எப்பா எனக்கும் தெரியாது. திடீர்னு வந்து இறங்குறான். என்கிட்ட கேட்கறான், ஏமா குட்டி பிள்ளை எங்கன்னு. ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு சொன்னேன். பேக்கை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புன வந்தேன். இன்னும் வரல. ஸ்கூலுக்கு போயிருக்கானா? இவனுக்கு அங்க என்ன வேலை? தெரியலப்பா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அதை தவிர கோவமா வந்தான், பேக்கை தூக்கி விட்டு எறிஞ்சான், என்கிட்ட விசாரிச்சான், கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான். சரிம்மா, நான் இந்த வரேம்மா. வாப்பா வா வா வா. என்னத்துக்கு தான் இப்படி தாண்டவம் ஆடிக்கிட்டு வந்திருக்கான்னு தெரியலையே. ஏற்கனவே ஆடின ஆட்டமெல்லாம் பத்தாதா? கடவுளே. ஏன் டார்லிங், நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சொன்னா? ஸ்கூலுக்கு போறது சரி, கேர்ள்ஸ் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? ஃப்ரெண்டா? உன் வயசுக்கு அவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட் உனக்கு எதுக்கு? அதுவும் கேர்ள்ஸ். நீ பேசாம வா, வீட்டுக்கு வா சொல்றேன். இப்படி எல்லாம் உனக்கு அடம் பிடிக்கிறதுக்கு யார் சொல்லி கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி எல்லாம் நீ அடம் பிடிக்கவே மாட்டியே. யாரு இது எல்லாம்? அந்த பொண்ணு சொல்லி கொடுத்ததா? அதான் ஃப்ரெண்டுன்னு சொல்றியே, உன் மிஸ். எது? நான் சாரி கேட்கணுமா? கொல்லாம விட்டுருக்கனே நினைச்சு சந்தோஷப்படு. நீ வீட்டுக்கு வா. இனிமேல் அந்த ஸ்கூல் பக்கமே நீ போக கூடாது. வேற ஒரு நல்ல ஸ்கூலை பார்த்து சேர்க்கலாம். அத நான் முடிவு பண்ணணும். இப்படி எல்லாம் எதிர்த்து பேசுறது உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? பேசாம வா. வாகா, அப்பா கிட்ட தானே? வா சொல்லலாம். வா. என் கூட டூ போடுற அளவுக்கு உன்னை மாத்தி வச்சிருக்காங்க பாத்தியா அந்த ஸ்கூல்ல. அதான் என் அண்ணனோட தப்பு. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் உன்னை சேர்த்ததுதான் என் அண்ணன் பண்ண பெரிய தப்பு. வரட்டும், அண்ணன் இன்னைக்கு வரட்டும். நீ பேசாம வா சொல்லிட்டேன்.
இல்லைன்னா உனக்கு ஸ்டூடெண்ட் விசா ரெடி பண்ணி உன்னை யூகே கூட்டிட்டு போறேன் நான். என் கூட வந்துரு, இங்கெல்லாம் நீ இருக்க வேண்டாம். என்கிட்ட இவ்ளோ சவுண்டா பேசுற அளவுக்கு உன்னை பழக்கி வச்சிருக்காங்க பாத்தியா? வீட்டுக்கு போய் இருக்கு. பேக் தானே, வேற வாங்கி தரேன் வா. ஐயா வந்ததும் வராததுமா எதுக்குயா பிள்ளைய கூட்டிட்டு வந்து இப்படி அழுக வச்சுக்கிட்டு இருக்க? ஆமா, இங்க என்னமா நடக்குது? என்ன நடக்குது? இவன் ஸ்கூலுக்கு படிக்க போறானா இல்ல அங்க இருக்கிற டீச்சர் கூட ஃப்ரெண்ட் பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொலாபிக்கிட்டு இருக்க போறானா? ஐயா சின்ன பிள்ளைய என்ன பேசுற? சின்ன பிள்ளை என்ன டீச்சர் மாதிரி பிரியமா இருக்கதான் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு தப்பா? என் வீட்டு பிள்ளைகிட்ட யாரும் எந்த டீச்சரும் பிரியமா இருக்க தேவையில்லை. பாடம் மட்டும் சொல்லி கொடுத்தா போதும். அந்த மாதிரி ஒரு ஸ்கூலா பார்த்து சேர்த்து விடுங்க. வாகா குட்டி பிள்ளை, சத்தம் போட்டு பேசாத. ஐயோ என்னையா என்னையா பிள்ளை, ரெண்டு பேரும் இப்படி வந்ததுல இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க அண்ணன் வந்தா தெரியும். சரி அம்மா, இதுக்கு மேல இவன் இங்க இருக்க வேண்டாம். இவனை நான் என் கூட யூகே கூட்டிட்டு போறேன். பாஸ்போர்ட் விசா ப்ராசஸ்லாம் ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வாகாவை நான் கையோட கூட்டிட்டு போறேன். இவனை இங்க விட்டு வச்சா சரியா வராது. இப்ப இங்க விட்டு வச்சா சரியா வராதுங்கிற அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு? பள்ளிக்கூடம்னா பிள்ளைங்க டீச்சர் கிட்ட பிரியமா இருக்கதான் செய்வாங்க. டீச்சர் பிள்ளை கிட்ட பிரியமா தான் இருக்கணும். அப்படின்னா தான் ஸ்கூல் நல்லா இருக்கும். இந்த பிள்ளைகளுக்கும் போறதுக்கு ஆசையா இருக்கும். நீ உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஏதோ தாம் தூம்னு ஆடிக்கிட்டு இருந்தேன்னா ஒன்னும் சரிப்பட்டு வராதியா கண்ணு. அப்படின்னா பாய்ஸ் ஸ்கூலா பார்த்து ஏதாவது சேர்த்து விடுங்க. பாய்ஸ் ஸ்கூலா இருந்தாலும் கிண்டர் கார்டனுக்கு லேடி டீச்சர் தான் போடுவாங்க. இது கூட தெரியாத பிள்ளையா நீ? அப்படின்னா இவனுக்கு பிரைவேட்டா மேல் டீச்சர் யாராவது ஏற்பாடு பண்ணி வீட்லயே படிக்க வைங்க. உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க முடியாது. உங்க அண்ணன் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். குட்டி பையா, என்கிட்ட டார்லிங் டார்லிங்கிற வார்த்தைக்கு தவிர மறு வார்த்தை நீ பேச மாட்ட. இன்னைக்கு உன்னை இந்த அளவுக்கு பேச வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தியா? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தது? அந்த டீச்சரா? டேய், எப்படா வந்த? என்னடா தங்கம், என்னோட ராஜா குட்டி எதுக்கு அழறான்? டேய், எப்போ வந்தேன்னு கேட்டேன். இப்பதான் ப்ரோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல வர்றேன்னு. அம்மா கிட்ட கூட சொல்லல. என்னடா நினைச்சிட்டு இருக்க? சரி, வந்ததுதான் வந்த உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானடா. அதுக்கு நேரம் ஸ்கூலுக்கு போனேன். ஆமா, ஸ்கூல்ல நீ போனா பிள்ளைய விட்டுருக்க மாட்டாங்களே, எப்படி விட்டாங்க? சரிடா கண்ணா. என்னடா வந்ததும் வராததுமா எதுக்கு இந்த ஆகாத வேலை பார்த்திருக்க நீ? என்னடா ராஜா, முதல்ல அழுதே நிறுத்துங்க. இப்படி எல்லாம் அடிக்கடி சும்மா அழுதுட்டே இருக்க கூடாதுடா தங்கம். சரி சரி, சாரி கேட்க சொல்லிடலாம். என்ன அடிச்சியா? நான் ஒன்னும் வேணும்னு அடிக்கல ப்ரோ. நான் அங்க ஒரு சார் இருந்தார், அவர் அடிக்கும் போது அந்த பொண்ணு குறுக்க வந்துடுச்சு. ஐயா சுக்கினா யாரியா? இவன் கூட படிக்கிற பிள்ளையா? ஃப்ரெண்டுங்கிற அன்னைக்கே நான் கேட்டேன், நீ ஒன்னும் சொல்லல. டேய், என்ன காரியம்டா பண்ணிட்டு வந்திருக்க? மிஸ்ஸா? ஏண்டா டீச்சரை அடிச்சிட்டு வந்திருக்க? ஏம்மா, நான் அந்த பொண்ணு அடிக்கணும்னு அடிக்கலமா. அந்த பொண்ணையே அடிச்சிருந்தாலும் இல்ல வேற யாரும் அடிக்கும் போது அந்த பொண்ணு குறுக்க வந்திருந்தாலும் அடிச்சது தானடா. இது என்ன பழக்கம்? கை நீட்டி யாரையும் அடிக்கிறது? அம்மா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நான் நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் ப்ரோ, உனக்கு வேற ஸ்கூலே கிடைக்கலையா? டேய், நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. எதுக்கு அடிச்ச? இந்த வேற என்னென்ன பண்ணிட்டு வந்த? இவன் அந்த ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு போனானா இல்ல அந்த டீச்சர் கூட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு போனானா? இவனை ஏன் கூட அனுப்பு ப்ரோ, நான் இவனை யூகே கூட்டிட்டு போறேன். நீ யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியாடா குட்டி? அண்ணன் முன்னாடி சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஒரு பொண்ணை கை நீட்டி அடிச்சிட்டு வந்திருக்க. உங்க அண்ணன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு பதில் சொல்லாம நீ உன் இஷ்டத்துக்கு என்னென்னமா பேசிட்டு இருக்க? சாரி ப்ரோ.
நீ எதுக்கு முதல்ல இங்க வந்த? எப்படி வந்த? யார் சொல்லி வந்த? அது அது நான் கேஷுவலா தான் ப்ரோ வந்தேன். கேஷுவலா வரவன் எனக்கு தெரியாம அம்மாவுக்கு தெரியாம எதுக்கு வந்த? சொல்லு, யார் சொல்லி வந்த? சார் நான் வேணும்னா போய் வாகக்குட்டிய ஸ்கூல்ல இருந்து டேய், யாருடா நீ? சொல்லு, யாருடா நீ? டேய், நீ சும்மா இரு ப்ரோ. டேய் சொல்லுடா, அன்னைக்கு காலையில என் வீட்டுக்குள்ள நீ கிளிய கொண்டு வர பார்த்த. நான் உன்னை திருப்பி கொண்டு போக தானடா சொன்னேன் அந்த கிளிய. ஆனா சாயங்காலமே அந்த கிளியை என் வீட்டுக்குள்ள நீ கொண்டு வந்திருக்கேன்னா யாருடா சொல்லி கொண்டு வந்த? என்ன பிளான்டா உங்களோடது? என் அண்ணனை ஏமாத்துறதுக்கு யார் யாரெல்லாம் சேர்ந்து பிளான் போட்டிருக்கீங்க? சொல்லுடா. டேய், காலிய விடுறா, கையடுறா. சார் 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 விடுங்க சார், விடுங்க சார். தம்பி, இப்ப நீங்க முன்னாடி வந்து நிக்கலன்னா உன் அண்ணனை நீ வேற மாதிரி பாப்ப. ப்ரோ, இவன் யாருன்னு விசாரி. ஏதோ பிளான் போட்டு தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. யார் சொல்லி நீங்க வந்த? நான் கேக்குறதுக்கு நீ முதல்ல பதில் சொல்லு ப்ரோ. யார் அந்த பொண்ணு? யாருடா? யார கேக்குற? அதான் வாகாவோட டீச்சர். யார் அது? அதான் நீயே சொல்லிட்டீங்க வாகாவோட டீச்சர்னு. அப்புறம் என்ன கேள்வி? அந்த டீச்சர் கூட கோவில்ல நீ எதுக்கு சிரிச்சு பேசிட்டு இருந்த? சோ யாரோ இன்ஃபார்ம் பண்ணி தான் நீங்க வந்திருக்க. ஆமா ரைட்? நோ, நான் அன்னைக்கே கோவில்ல வெண்ணிலாவை பார்த்தேன். வெண்ணிலா சொல்லி தானே நீங்க வந்திருக்க. என்ன பார்த்து பேசு. வெண்ணிலா சொல்லி தானே இங்க வந்திருக்க நீ. வெண்ணிலா கோவிலுக்கு வந்ததை நானும் பார்த்தேன். அவங்க என்ன பார்த்ததையும் பார்த்தேன். வாகாவோட டீச்சர் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க எங்களை போட்டோ எடுத்ததையும் பார்த்தேன். அந்த போட்டோவை உடனே உனக்கு அனுப்புவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த போட்டோவை பார்த்துட்டு நீ கோவப்பட்டுக்கிட்டு இப்படி ரெக்க கட்டிக்கிட்டு பறந்து வருவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. என் தம்பி மாறி இருப்பான், கொஞ்சமாவது இன்டெலிஜென்ட்டா யோசிப்பான்னு நினைச்சேன். ஆனா நீ அப்படியே தான் இருக்க. ப்ரோ, எனக்கு என்னமோ இது சரியா படல. நீ என் கூட யூகே வந்துரு. நான் உன் கூட யூகே வரணுமா? எதுக்குடா? யாருக்கு பயந்து வரணும்? அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு என்னமோ சரியா தெரியல. அந்த பொண்ணு ஏதோ பிளான் பண்ணி தான் வாகா கிட்ட பழகிக்கிட்டு இருக்கு. வாகாவை வச்சு ஒன்ன ஏதோ பிளான் பண்ணி சொல்லு. பிளான் பண்ணி சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சுடு. பிளான் பண்ணி என்ன கவுக்க பாக்குறாங்களா? எனக்கு அப்படிதான் ப்ரோ தோணுது. இவ்வளவு பட்டும் நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேல்ல. உன்னோட பிரெயினை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணவே மாட்டேல்ல. நீ அப்ப எப்படி இருந்தியோ இப்பவும் அப்படித்தான்டா இருக்க. ஐயா காளி, நீ கிளம்பியா கண்ணு? நாளைக்கு வாப்பா. சரிங்கம்மா, சரி. ஒரு பொண்ணை நம்பி ஏமாந்து போறதுக்கு உன் அண்ணன் என்ன சின்ன பிள்ளையா? இல்ல யாரு எப்படி என்னன்னு பார்த்து பழக தெரியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு நான் என்ன எம்கேவா? சாரி ப்ரோ, சாரி. என்னாலதான் எல்லா பிரச்சனையும் அன்னைக்கு நடந்தது. நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி திரும்பவும் எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பயப்படுறேன். நீ கிளம்பு, யூகேக்கு வா, என் கூட வா. நம்ம எல்லாருமே டோட்டலா ஃபேமிலியோட அங்க போய் செட்டில் ஆயிடலாம். நமக்கு இந்த இந்தியாவே வேண்டாம். உனக்கு பயமா இருந்தா நீ எப்பவும் இருக்கிற மாதிரி அங்கேயே இரு. நான்லாம் வரமாட்டேன் இந்தியாவை விட்டு, முக்கியமா மதுரையை விட்டு. ப்ரோ, நீ என் மேல இருக்கிற ஆத்திரத்துல ஏதோ பேசுற. எனக்கு பயமா இருக்கு. நீ அட்லீஸ்ட் சென்னைக்காவது போயிடு. வா, நம்ம எல்லாரும் கிளம்பலாம். நீ முதல்ல எதுக்கு இங்க மதுரைக்கு வந்த? நீ தமிழ்நாட்டை விட்டு எங்கேயாவது போயிடு. இல்லைன்னா பேசாம என் கூட யூகே வந்துடு. நான் மதுரையை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் மதுரையில தான் இருப்பேன். இந்த பேச்செல்லாம் என்கிட்ட நீ பேசாத. இப்போ நீ வாகாவோட டீச்சர் கிட்ட போய் மன்னிப்பு கேளு முதல்ல. நோ, நெவர். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். பாத்தியா ப்ரோ, பச்சை குழந்தைய எப்படி மாத்தி வச்சிருக்கா அந்த பொண்ணு. மரியாதையா பேசுடா தம்பி. அந்த பொண்ணுக்கு என்ன ப்ரோ மரியாதை வேண்டி கிடக்கு? ஸ்கூலுக்கு பிள்ளைங்க வந்தா பாடம் நடத்த வேண்டியது மட்டும்தான் அவங்களோட வேலை. அதை விட்டுட்டு தேவையில்லாம பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. வாகாவை எந்த பொண்ணுகிட்டையும் பழக கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். அவன் கூட படிக்கிற சின்ன பொண்ணுகிட்ட கூட நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆனா இந்த பொண்ணு அவன்கிட்ட எப்படி கொஞ்சம் பேசிட்டு இருந்துச்சு தெரியுமா? இவனை மயக்கி உன்னை கவுக்கறதான் அந்த பொண்ணோட பிளான். எனக்கு ஷோரா தெரியும். திரும்ப திரும்ப நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வை. இங்க பாரு, நீ கோவத்தை எல்லாம் குறை. நம்ம ஃப்ரீயா அதுக்கப்புறமா உட்காந்து பேசலாம். இப்போ முதல்ல என் கூட கிளம்பு, ஸ்கூலுக்கு வா. அந்த டீச்சர் கிட்ட சாரி கேளு. நான் சாரி கேட்க மாட்டேன், என்னால எல்லாம் முடியாது. சாரி கேட்கலன்னா இவன் சாப்பிடவே மாட்டான்டா, தூங்க மாட்டான், பிடிவாதம் பிடிச்சிட்டு தான் இருப்பான். அழுகையை கூட நிறுத்த மாட்டான். இவனோட அழுகையை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். ஓஹோ, எங்க பாரு, அழுகையை நிறுத்து பாப்போம். குட்டி பிள்ளை, இங்க வா, உன் டார்லிங் கிட்ட வா. நம்ம வெளியே எங்கேயாச்சும் போலாமா?
உனக்கு நான் நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி தரேன், பொம்மை வாங்கி தரேன். வா, பேக் இல்லைன்னு சொன்னேன்ல, வேற பேக் வாங்கிட்டு வரலாம். வா, நீ ஃபர்ஸ்ட் அழுகை நிறுத்து. உனக்கு எத்தனை சாக்லேட்ஸ் வேணும் சொல்லு. கத்தாத கத்தாத. ஐயா ஐயா கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி இங்க பாரியா, இப்படி எல்லாம் கத்த கூடாதியா, பிடிவாதம் பிடிக்க கூடாதியா கண்ணு. இப்படி எல்லாம் பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு உனக்கு யாருடா சொல்லி கொடுத்தது? உங்களை மாதிரி தானடா அவனும் இருப்பான். நீங்க மட்டும் பிடிவாதத்துல குறைஞ்சவனுங்களா என்ன ரெண்டு பேரும்? என் வாகா குட்டி சமத்து குட்டியா, என் கண்ணு குட்டியா, என் பட்டு குட்டியாம்ல. இப்ப சாப்பிடுவாராம் என் தங்க குட்டி. பப்பு மம்மு செஞ்சு வச்சிருக்கேன் பாட்டி. சாப்பிட்டு அப்பா கூட நம்ம கார்ல போவோம். போய் வாகா குட்டி டீச்சர்கிட்ட சாரி கேட்போமா, சரியா? பிடிவாதம் பிடிக்க கூடாதியா கண்ணு. சாப்பிட்டு அப்புறமா போகலாம். மணி பாத்தீங்களா 1 ஆயிடுச்சு. நான் வரைக்கும் சாப்பிடாம இருந்தா குட்டி வயிற்றுக்கு பசிக்கும். சின்னவனே, முதல்ல இவனை சமாதானப்படுத்து. போய் அவங்க டீச்சர் கிட்ட சாரி கேட்டுட்டு வா. முடியவே முடியாது. ஐயாவு அப்படிலாம் சொல்லக்கூடாதியா கண்ணு. சாப்பிடுங்க முதல்ல. என்ன சமாதானப்படுத்த முடியல? நீ அவங்க மிஸ் கிட்ட சாரி கேட்கற வரைக்கும் அவன் சாப்பிடவும் மாட்டான், உன்கிட்ட பேசவும் மாட்டான். என்ன ப்ரோ, என்ன அப்படி மயக்கி வச்சிருக்காளா அவ? தம்பி வேண்டாம். நான் போய் சமாதானப்படுத்தி பாக்குறேன் அவனை. நீங்க 2 பேரும் சமாதானம் ஆகுங்க முதல்ல. சண்டை போட்டுக்கிறாதீங்கய்யா. என் கூட வா, பாக்காவை கூட்டிட்டு கிளம்புவோம். ஸ்கூலுக்கு போய் முதல்ல அவங்க மிஸ் கிட்ட ஒரு வார்த்தை சாரி கேட்டுரு. இல்லைன்னா இவன் அழுகையை நிறுத்தவே மாட்டான்டா. அண்ணன் சொல்றத கேளு. முடியாது முடியாது, முடியவே முடியாது. நான் அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்கவே மாட்டேன். நீ வாகாவை என் கூட யூகேக்கு அனுப்பு, நான் சொல்றேன். அம்மா என்னம்மா? என்னம்மா ஆச்சு?